வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 16ஆம் தேதி இரவு வரை மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு. வட கடலோரம் டெல்டாவில் இரவு முதல் அதிகாலை வரை மழை பெய்யும் எனவும் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டம். பாதுகாப்பை அதிகரிக்கவும் மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கவும் கோரிக்கை. தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியீடு. மருத்துவமனைகளுக்கு வருவோருக்கு கையில் அடையாள வளையம் அணிவிக்க நடவடிக்கை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இந்த டேக் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள். பட்டப்பகலில் நடந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்தது எப்படி? மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை குன்றத்தூரில் வீட்டில் வைத்த எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் 2 உயிரிழப்பு. தம்பதியருக்கு தீவிர சிகிச்சை. மக்களை குழப்பி ஆதாயம் தேட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறைக்கு பேட்டி. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக தலைவர் மக்களை குழப்பி இன்றைக்கு ஆதாயம் தேட நினைக்கிறார். ஒருபோதும் நடக்காது. நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வாக்குவாதம். கருத்து கூற சீமான் அனுமதிக்கவில்லை என கூறி வெளிநடப்பு. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. மன்னிப்பு கோருவதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தல். ஆட்சிக்கு வரவும் இருப்பை தக்க வைக்கவும் காங்கிரஸ் எதை வேண்டுமானாலும் செய்யும். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணிக்கான தேர்வை ஒரே நாளில் நடத்த வலியுறுத்தி தேர்வர்கள் போராட்டம். விசாரணை நடத்த குழுவை அமைத்தது அரசு பணியாளர் தேர்வாணையம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என எதிர்பார்ப்பு.